நடிகர் உதயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். ஒளிப்பதிவாளர் நடிகர் திரு இளவரசு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கிருஷ்ணன் மேம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தற்போது கேப்டன், சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து கேப்டன் பிரபாகரன் படத்தின் இசை தட்டை வெளியிடுகிறார்கள். இந்த தருணத்தில் அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் கரவொலி எழுப்பி கைகளை தட்டுவது மிக சரியானதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலை தான் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம், அதே வரவேற்பு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மேடையில் இருக்கிற எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் விஜயகாந்த் சார் மேலே வச்சுருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள், பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், சம்மேளனத்தின் நிர்வாகிகள், சம்மேளனத்தின் இணைக்கப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகள், அதுபோன்றே நடப்பு தயாரிப்பு சங்கத்தின் நிர்வாகிகள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு என்ன ஒரு புல்லிங் இருந்ததோ அதுபோல் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட அதே படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 30 வருஷத்துக்கு பிறகு கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுபோல் திரையரங்கத்திலேருந்து சார் படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணோம், நீங்கள் வாங்கன்னு ஏறக்குறைய ஒரு 30-40 தேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு இந்த படத்தின் மேலேயும் விஜயகாந்த் சார் மூலியம் தமிழகம் எங்கும் ஒரு அன்பு இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் அதுபோன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன், என்னுடைய சகோதரன் விஜய பிரபாகரனுக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் வருகை தந்ததுக்கும் இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா விஜய் பிரபாகரனும் அப்புவும் நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க 2 பேரும். இன்றைக்கி நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார். நாங்கள் கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜனவரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே டிசம்பர் 10 சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது. டிசம்பர் 12 மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது விஜயகாந்த் சார் சொல்கிறாரு, செல்வமணி ஜனவரி 14 நம்ம படம் ரிலீஸு, டிசம்பர் 14 எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 மிட் நைட் தகவல் வருது, அம்மாவுக்கு ரொம்ப பிரசவ ஸ்டார்ட் ஆகிடுச்சு 13 நைட்டு. நான் சொன்னேன், சார் என்ன பண்ணலான்னு. இல்லை அவங்க போய் அட்மிட் பண்ணிட்டோம், நான் அப்புறம் போய்க்கிறேன்னாரு. நைட்டு 2 மணிக்கு தகவல் சொன்னாங்க. ஆனால் அவர் 5 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் அவங்க பையனை பார்த்துட்டு, பையன் நைட்டு தான் பிறந்தாங்க. 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ நினைக்கிறேன். விடிய காலை போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார். ஏன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஜனவரி 4 ரிலீஸ் பண்ணோம். அந்த அன்னைக்கு படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரீரிலீஸுக்கு இந்த படத்தை சிறப்பு விருந்தினராக வந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி அபுவும் எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். அவங்க அப்போவே சொல்லுவார் ராவுத்தர், டேய் அங்கிள் கூட போட, நீ அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சின்ன குழந்தைகிட்ட என் கூட அனுப்பிச்சிட்ருப்பார். ஆனால் அபு இன்றைக்கி இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. அது மாதிரி பல்வேறு அம்மா கிரேஷன் சிவா சார் அப்போ எங்கள் படத்தோட தயாரிப்பாளர். இன்னொரு படம் இப்போ அவங்க தையல்காரர் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திவன் படம் என்ன சார்? பார்த்திவன் படம் தாலாட்டு பாடுவா படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. எங்கள் கேப்டன் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. 40 வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம்.
பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாகவும் இல்லை வந்து சகோதரத்துவம் பழகியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. ஏன்னா விழா வந்து கொஞ்சம் இந்த இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக், என்ன டிராஃபிக்னு தெரியல, எல்லாருமே உள்ளே வரதுக்கு கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஆரம்பிக்க லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னுடைய உரையை சிறிதாக முடிச்சுக்கிறேன். நம்முடைய இந்த படத்தை பற்றி என்னுடைய நண்பர்கள் அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா படம் நான் பேச வேண்டியதில்லை, படம் 30 வருஷம் கழிச்சும் பேசியிருக்கு. அந்த படத்தோட இயக்குனருங்கிற வகையில் எனக்கு எப்பவுமே வந்து சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தோடு மற்றவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கவரில் போட்டுக்கிட்டு போய் நுழைஞ்சு, விஜய் என்ன சார் இது, இல்லை ஒரு அட்வான்ஸ், இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி நான் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க, நான் படம் பண்ணுறேன், அவ்வளோதான், நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் போங்க, அந்த டேட்டுக்கு நான் வருவேன். பொள்ளாச்சியில் ஷூட்டிங், அப்போல்லாம் பொள்ளாச்சி வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள். 15 நாள்ன்றது இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 17 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அதில் அந்த படத்தில் இன்னும் ஒரு பெரிய, நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஜென்ரேஷன்லாம், செந்தூர பாண்டி. அதில் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாயிட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும். ரோட்டில் போய் நானே வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லைன்னா அடி வாங்கிட்டு வருவேன். ஏதோ ஒன்று நடக்கும். அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும், சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும். இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது? சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன். ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும். அது விஜயகாந்த் கிடைச்சார். அதனால தான் சொன்னாங்களே நான் 18 படம் பண்ணேன்னு. நான் எந்த ஹீரோட்டையும் போகலை, கால் ஷீட்டை கேட்குறது இல்லை. நான் கதையை ரெடி பண்ணுவேன், என் கோபத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்களில். அப்படி நான் இப்படி அந்த செந்தூர பாண்டி படம் முடிஞ்சு டப்பு டப்பு டப்புன்னு வியாபாரம் ஆச்சு. எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு. அப்போவும் நான் போய் கேட்குறேன், விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு இல்லை சார், நான் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு. இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் எங்கள் கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா. ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் இங்கே வீடு கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்ன பண்ணேன்னா, அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அப்போல்லாம் வந்து விற்கிறவங்க மட்டும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும், வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை. அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன். நேராக வீட்டுக்கு வந்தார் பாருங்கள், ஷோபாட்டை, என்னுடைய மனைவிட்ட, என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர். சார் நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன், அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நானும் சொன்னேன், பணம் கொடுக்கலையே, நான் பணமாக கொடுக்கல, அவனுக்கு பணம் கொடுத்தா தானே. இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு, அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது, அதையும் தாண்டின ஒரு உறவு எங்களுக்கு. அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு சார், ஒரு தனி இடம். அப்படியாப்பட்டவரை
நான்லாம் ஷூட்டிங்கில் எப்படி இருப்போம்னா சொன்னாங்கல்ல யாரோ செல்வமணி சார் பேசும்போது, அவர் டைரக்டர் நடிகர் சார், டைரக்டர் நடிகர், அதே நேரத்தில் ப்ரொடியூசரும் லாபம். அவர் ப்ரொடியூசர்லாம் லாபம் வரும், 2 பேரையும் மைண்டில் வச்சுக்கிடுவார். அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை, அவர் தான் கரெக்டாக வருவார், அவரே கமாண்ட் பண்ணுவார், அவரே மற்றவங்கள வேலை வாங்குவார். ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு, ஃபைட் சீனில் நான் சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, அது நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன். எப்போவுமே நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்லேயே இருக்க மாட்டேன். ஃபைட் மாஸ்டர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, விஜய் நீ பார்த்துக்குமா அப்படின்னா, ஃபைட்டுக்கு அவருக்கு தான் தெரியுமே, அவர் பார்த்துக்குருவார். நான் 2 நாள் தான், 2 கால் ஷீட். நீங்கள் ஃபைட்டை பிடிக்கணும். 2வது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 2வது சீனு எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் 6 மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா 2 நாளில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டேன். 2வது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, நைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே சரி, 6 மணிக்கு போயிட்டார்ல, திருப்பி 9 மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது, போகிறாரு, குளிக்கிறாரு, திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங். அந்த அளவுக்கு ஒரு அது ஒழுங்கு, டிசிப்ளின், பக்தி, மரியாதை, இதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி, ஒரு நாளைக்கு போயிடுறோம், அவ்வளோதான். இருந்தாலும் யார் இப்படி ஒருத்தன் இருந்தான்னு கூட தெரியாது. ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த அடையாளத்தை விட்டுட்டு அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மறந்துட்டேன் நான். என்ன பிரம்மாண்டமாக இருக்குது படைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்குது. நான் வந்து கேப்டனுடைய ரொம்ப ரசிகன். நான் வந்து சந்திரசேகர் சார் சட்டமுறையற்றை படம் பண்ணும்போதே, அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு, அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை ப்ரிவ்யூ பார்க்க கூப்பிட்றாரு. அந்த படம் வந்து சொன்னேன், சார் இந்த படம் வாங்க, கண்டிப்பாக அந்த படம் பெருசாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை, இது இந்த ஹீரோக்கு கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக இருக்காண்ணா. சார் இல்லை சார், அவர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார், அவரை நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட்டு. அதேமாதிரி கேப்டன் பிரபாகரனுக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த படமும் பெரிய ஹிட்டு. இப்போல்லாம் டிவியில் சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது. அந்த மாலை கருக்களி சோலை அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும். இப்போ கேப்டன் பிரபாகரன் இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் பிரபாகரன் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ அந்த ஓப்பனிங்கை வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் வருவார்னு நினைக்கிறேன், கரெக்டாக. அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல்ல சரத் மாதிரிலாம் காமிச்சு, பாசமுள்ள பாண்டியரி பாட்டெலாம் காமிச்சு, அப்புறம் தான் கேப்டன் வருவார். கேப்டன் வரும்போது இன்ட்ரொடக்ஷனே பிரமாதமாக இருக்கும். கேப்டனுடைய லெக் ஷாட்டு அது இதுன்னு காமிச்சு, ஒரு அடி ஒருத்தனை போலீஸ்காரனை அடித்து, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணுவார் பாருங்கள், மறந்துட்டேன். அது மாதிரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது. ஈவன் ஜாக்கி சாரம் கூட பண்ணலாங்க, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கேப்டன் மிரட்டுவார். அதெல்லாம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்கெலாம் இப்போ யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க. எல்லாம் சும்மா ரோப் கட்டி டூப் போட்டு தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அது கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கனால சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே, நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சள் பையும் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இருந்தாலும் நான் மரியாதையில் ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தினேன் அவருக்கு. அவருக்காக அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன். சிவா சாருக்கு தெரியும்.
அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓப்பனிங் வச்சேன். நீங்கள் பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ அவங்க அம்மா வாசல் தெளிச்சிட்டு இருப்பாங்க அதிகாலையில். அந்த குழந்தைய பார்ப்பாங்க, அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷாட், அந்த குழந்தைக்கு ஒரு ஷாட்டு, அந்த சூரியனுக்கு ஒரு ஷாட்டு. என்னடா இது, நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த சூரியனையே பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும். அந்த குழந்தை அந்த ஒரு 5 வயசு பையன் அப்படி பார்த்துட்டு, இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு. இது என்னடா கேள்வி, நம்ம ஐயா மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியனில் ஒரு மீசை வரும், ஒரு மூக்கு வரும், ஒரு உதடு வரும், அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தால் கேப்டனுடைய ஃபேஸு. கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார். அங்கே புரட்சி கலைஞரின் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு, அவ்வளோதான். மறுபடியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சேன், அந்த வாய்ப்பு கிடைக்கல. கேப்டன் அரசியலில் தீவிரமாயிட்டார். நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு அரசியல்லையும் சண்முக பாண்டியனுக்கு சினிமாலையும் செலுத்தி அவங்கள மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும். அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நடக்குது. இணை துணை உதவி இயக்குனர்கள் யாராவது இருந்தால் கீழே இருந்தால் கொஞ்சம் மேலே வாங்க, மேடைக்கு வாங்க ப்ளீஸ். நன்றி. சரி இது கூப்பிட்றேன். இளவரசி